ஓம் விக்னேஸ்வரியா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. திருவோண நட்சத்திர நேயர்களுக்கு வணக்கம். திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம், உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய நட்சத்திரம், வாமன அவதாரத்தில் அவர் பிறந்த நட்சத்திரம். அது ஓணம் பண்டிகை முன்னிட்டு அவர் பிறந்தார். அவர் பிறந்த தினம் ஓணம் பண்டிகை, அதனால தான் அது திரு ஓணம். அது நாளடைவில் திரு ஓணம் ஆயிடுச்சு. ஸோ பெருமாளுடைய நட்சத்திரம், மகர ராசியில் இருக்கிற உடைபடாத நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், இப்படி நிறைய பெருமையெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பதிவுகள் நான் திருவோண நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சி பலன்களை சொல்ல போகிறேன். 2025 குரு பயிற்சி பலன்களில் லக்கண ரீதியாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கண ரீதியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி திருவோண நட்சத்திரத்துடைய பெருமைகள், திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய குணநலங்கள், அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்கிறேன். இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பயன்படும். இந்த கேரக்டரிக்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கேரக்டர் வைஸாக சொல்கிறது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அது கரெக்டாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. ஒருத்தங்க எப்படி இருக்கிறாங்க அது இயற்கை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாச்சு, அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்காங்க அதையும் சொல்லணும். ஜென்ரலாக சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ப்ரெசென்ட் எப்படி இருக்குது அதை சொல்கிறதா ஒரு ஜோதிடருடைய கடமை. நிகழ்காலம் எப்படி இருக்குது அதுதான் ஒரு மனிதனுக்கு வேணும். சரியா நேர்களே, நிகழ்காலம் தான் நிஜம். நேற்று பொழுது வராது, நாளைய பொழுது இறைவன் கையில் இருக்குது. அதனால நிகழ்காலத்தில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பயிற்சி பலனை தான் சொல்லணும். சரியா? அடுத்து வருகின்ற பயிற்சி குரு பயிற்சி, அடுத்து சனி பயிற்சி இருக்குது, ராகு பயிற்சி இருக்குது. இந்த வீடியோ பதிவில் திருவோண நட்சத்திரத்துக்கு மட்டும் குரு பயிற்சி சொல்கிறேன். மகர ராசிக்கு போடுறது வேறு, அது ராசிக்கு போடுறது வேறு, இது நட்சத்திர ரீதியாக போடுறது வேறு, கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆனால் இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதாவது உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதில் திருவோணத்துக்கு மட்டும் தனியாக சொல்கிறோம். சரியா? ஒரு இடத்துல 3 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கிறாங்க, ஒரு ரூமுக்குள்ளே 3 பேர் பார்ட்னர்ஷிப்பாக போட்டு இருக்கிறாங்க. அந்த பார்ட்னரில் ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். சரியா? மகரங்கிறது அந்த ரூமுக்குள்ளே உள்ள அட்மாஸ்பியரை பற்றி பேசுகிறது தான் மகரம். புரிஞ்சுக்கணும். சரியா நேர்களே? அதனால தான் திருவோண நட்சத்திரத்துக்கு வீடியோவை போடுறேன். குரு பயிற்சிக்கு ராசிகளுக்கு போட்டாலுமே நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சிங்குது இப்போ நான் தனியாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஏற்கனவே நம்ம ரிட்டன் வியூவர்ஸ் நம்ம சேனலை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. புதுசாக கேட்குறவங்களுக்கு கோடான கோடி நன்றி. 2 பேருக்குமே நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் 2 பேர்த்துக்குமே நன்றி சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா நேர்களே, உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்கள். லக்கணம் தெரியாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில், பிறந்த டயத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் லக்கணத்தை சொல்வேன். யூஎஸ்ஆர் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம். நிறைய நேரம் அணுகுறாங்க. அந்த சலுகை எப்பயும் திருவோணத்துக்கு உண்டு. திருவோணம் நிறைய ஜாதகம் பார்த்துருக்காங்க என்கிட்ட. பர்சனலாக ஜாதகம் பார்த்த நேயர்கள் திருவோணத்தில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. சரியா நேர்களே? அதனால் திருவோண நட்சத்திரம் என்னை வாழ வைத்த நட்சத்திரத்தில் அதுவும் ஒன்று. ஒரு ஜோதிடராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட ஜாதகத்தை நிறையா பார்த்துருக்குறேன். மகர ராசியில் எல்லா ராசிலையும் எல்லா நட்சத்திரங்களும் வரும், பர்டிகுலராக மகர ராசி நிறைய வரும். அதில் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் அதிகமாக வரும். ரைட்டு, நல்லது நேயர்களே. அந்த ஏழரை காலகட்டத்தெல்லாம் வந்தது. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவோண நட்சத்திரம் நிறைய வந்தது. 2023 வரல, 22 நிறைய வந்துச்சு. ஏழரை தாக்கத்தில் நிறைய ஜாதகங்கள் வந்தது. 23 ஓரளவு திருவோண நட்சத்திரக்காரங்க ஓரளவு சமநிலை அடைஞ்சிட்டாங்க. 24 பரவாயில்ல. 2025 செப்டம்பருக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் நல்லா அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, சனி பகவானை பற்றி இதில் நான் பேசலை, குருவை பற்றி தான் பேசுகிறேன். சரி நேயர்களே, திருவோண நட்சத்திரம் பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அது பொது பலன் சொல்லுவாங்க சில பேர், அதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். இப்போ நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொது பலன் போடுவாங்க. திருவோணத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் இந்த வேலை பார்ப்பாங்க, அந்த வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருவோணத்தில் பிறந்தவங்க படிப்பில் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு பன்முகத்தன்மை இருக்கும், மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். குறிப்பாக இவங்க டீச்சர் வேலைக்கு போகிறதுக்கு நல்லா இருப்பாங்க, மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ட்ரைனிங் நல்லா இருக்கும், பயிற்சியாளராக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறது, ப்ராக்டிஸ் கொடுக்குறது, அந்த விஷயத்தில் இவங்க கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும், சயின்டிஸ்டாக இருப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுறது, எதுவுமே பிரித்து பார்க்குறது, இதில் கெட்டிக்காரத்தனம் இருக்கும். மொழி டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பில் நல்ல அமைப்பாக இருப்பாங்க, ஸ்டோரி மேக்கராக இருப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். இசை தொடர்பான விஷயம் இவங்களுக்கு நல்லபடியாக வரும். தொழில் வச்சுக்கணும்னா பொதுவாக வேலை மற்றும் தொழில் ரெண்டுமே இவங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மாத சம்பளத்துக்கும் போவாங்க, தொழில் பண்ணுறதுக்கும் கெட்டிக்காரங்க தான். இவங்களுக்கு சாதகமான தொழில் பார்த்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும், டெக்னிக்கல்
டெக்னிக்கல் வேலை எல்லாமே நல்லாயிருக்கும். பர்டிகுலராக மெக்கானிக்கல் நல்லாயிருக்கும். பொறியியல் இன்ஜினியரிங் தொழிலும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய் தொடர்பான தொழில் நல்லா பண்ணுவாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சு பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அதுபோக வந்து பெரிய லெவலில் முதலீடு பண்ணுவாங்க. சரியா, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வரும். கடல் கலந்து வேலைக்கு போகிறது, ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக சாத்தியப்படும். வெளிநாட்டுக்கு போகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக சாத்தியப்படும். தொழில்நுட்ப சாதனங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும். மேக்ஸிமம் டெக்னிக்கல் ஹோல்டராக இருப்பாங்க. சரியா, தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. 24 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் இவங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். அதனால் இவங்க வந்து 24 வயசுக்கு மேலே வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு பட்டம் போடுவாங்க, நல்ல பட்டம் பெற்றிருப்பாங்க. குறைஞ்சது ஒரு யூஜினாச்சும் முடிச்சிருப்பாங்க. ஒரு இளங்கலை முடித்து இருப்பாங்க. நல்லா அதுக்கு மேலேயும் படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க. எப்போயுமே படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுபோக புராணம், நம்ம சமயம், இது தொடர்பான விஷயத்தில் ஒரு அக்கறை இருப்பாங்க. அகழ்வர ஆராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி, அஸ்ட்ராலஜிக்கல், இது மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். கலை சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்சரல், இதிலெல்லாம் ஒரு வந்து இவங்களுக்கு தனி இன்பம் இருக்கும். அதுபோக குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண்களால் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். பெண்களால் மதிக்கப்படுவாங்க. மனைவி மேலும் தாய் மேலும் நல்ல ஒரு பாசம் வச்சுருப்பாங்க. சில நேரம் முன்னுக்கு முன் குடும்பத்தில் பேசினாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க. மனைவிகிட்டையும் சரி, தாயார்கிட்டையும் சரி. அதில் சில பேலன்ஸாக இவங்களால் இருக்க முடியாது. சரியா, யாருக்கு யாரை விட்டு கொடுப்போம்னு இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்க. புதுசாக ஆடை வாங்கி போடுறது, தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது, இது நல்லா இருப்பாங்க. முக கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. சொந்த பந்தத்தை நேசிப்பாங்க. குடும்பத்துக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தை எடுத்துட்டோம்னா திருவோண நட்சத்திரத்துக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா, இவங்க வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா நிறையா குடிப்பாங்க. இருந்த போதிலும் வந்து மனக்குழப்பம் இருக்கும். மனநிலை ஒரு நிலையில் இருக்காது. மைண்டை வந்து ஸ்டெடியாக வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் திருவோணத்தில் வந்து தேய்பிரை காலத்தில் பிறந்தவங்க. அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சூரியனுக்கு முன்பின் சந்திரன் 90 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்க வந்து ஸ்டெடி மைண்டில் இருக்க மாட்டாங்க. ஆசிலேஷன் மைண்டில் இருப்பாங்க. அந்த சூரியனுக்கு முன்பின் சந்திரன் 90 டிகிரி தாண்டி பிறந்தவங்க, அது 90 டிகிரிலேருந்து 270 டிகிரிக்குள்ளே தாண்டி பிறந்தவங்க வந்து நல்லபடியாக இருப்பாங்க. சரியா, அவங்க வந்து நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க. இதில் தான் வித்தியாசப்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக பரம்பரை வியாதி உங்களுக்கு வரும். சக்கரை வியாதி வரலாம், பிளட் ப்ரெஷரு, ரத்த கொழுப்பு, ரத்த அழுத்தம், இது மாதிரி வியாதிகள்லாம் உங்களுக்கு வரும். சரியா, ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் வர்றதுக்கு ரொம்ப ஒரு அதிக முகாந்திரம் இருக்கும். ரைட் நேர்களே, இதெல்லாம் சும்மா ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக பார்த்தோம்னா மேச லக்கணம். நான் அந்த லக்கண ரீதியாக பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து குரு பயிற்சி பலன் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சரியா நேர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பழைய வீடியோ லிங்கு ஒரு வீடியோ கொடுப்பேன். அந்த வீடியோக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ இருக்கும். ஸோ இப்படி ஒரு வீடியோ லிங்கு மட்டும் அதில் கொடுப்பேன். தொடர்ந்து பார்க்குறவங்க போதி ஜோதிடம் போட்டாலே வந்துடும். உங்கள் மகர ராசியை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் போதி ஜோதிடம் போட்டாலே மகர ராசி வீடியோ, பழைய வீடியோலாம் வரும். மேச லக்கணம், திருவோண நட்சத்திரத்தில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க தாய்கிட்ட அன்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாக இருப்பாங்க. ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நல்லா சுகமாக இருப்பாங்க. வீடு மனை சொந்தமாக அமையும். தொழில் நல்லா பண்ணுவாங்க. நல்லா தொழில் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் வைக்கிறது, டீ ஷாப், காஃபி ஷாப் வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டே இணக்கமாக இருப்பாங்க. சகோதரர்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற யூனிஃபார்ம் சர்வீஸில் நல்ல வேலை வைப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து செய்கிற காரியங்களிலும் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. பூஜ்ய புனஸ்காரம் மிகச்சிறப்பாக இருக்குது. முருக வழிபாடு வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரும். இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முருக வழிபாடு மிகச்சிறப்பாக வெற்றியை தரும். இவங்க வந்து வாழ்வதற்கு தகுதியானவர்கள். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை, குரு திசை நல்ல பலன்களை கொடுத்துருக்கோம். அதுபோக வந்து சனி திசையில் வந்து இவங்களுக்கு மத்திய பலன் தான் கிடைக்கும். புதன் திசை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் அந்த தசாபுத்தி பலனையும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்கும், அடுத்தடுத்து நடக்கும். இப்போ ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசை நடக்கும். சரி, சனி திசை ஆரம்பத்தில் இருப்பாங்க. சனி திசை போய்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து புதன் திசை நடக்கும் ஒரு 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் திசை அந்த அளவு நல்லா இருக்காது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு பண்ணணும். நான் பலன் சொல்லும் போதே சில வழிபாடுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து என்னடா ஈவனாக இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் வந்து முழுக்க அஷ்டவை பற்றி தான் சொல்லுவேன். வேறு எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் வந்து அந்த அமைப்பு, அந்த லக்கண ரீதியாக ப்ளஸ்ஸு ஆர் மைனஸு, அதுக்குண்டான வழிபாடு, இதை வந்து ஃப்ளோவில் மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும். தசாபுத்தியும் சொல்லுவேன் நான். சரியான நேர்களே, அதுதான் முக்கியம். அதாவது உங்கள் நட்சத்திரம், உங்கள் லக்கணம், உங்கள் தசாபுத்தி, இது 3 சேர்ந்து தான் நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான உண்மையான பலன்கள்.
அடுத்து வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும், பிள்ளைகளால் நல்லா பெருமைப்படுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லா இருக்கும், எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபம் அடைவாங்க, லாப நோக்கத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு இருதாரம் இருக்கும், சரியா, இல்லைன்னா இன்னொரு ஒய்ஃப் இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அந்த அமைப்பு இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவங்களுக்கு நல்ல விதமாக இதெல்லாம் பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு திசை நல்லா இருந்திருக்கும், சனிமகா திசை, புதன் திசை, இந்த திசையெல்லாம் இவங்களுக்கு நடந்தாலும் சரி, அடுத்து நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு திசை நடக்கிறது நல்லா இருக்காது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வந்து அந்த சிறப்பாக இருக்காது. இவங்க வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் குரு திசைங்கிறது வந்து அந்த ரிஷப லக்கணத்தில் நடந்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நான் குரு பயிற்சி பலன்கள் இன்னும் அடுத்து சொல்வேன். நான் இப்போ குரு பயிற்சி பலன்களை சொல்லலை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்கிறேன், நல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பொது ஜோடத்தில் நான் சொல்கிறது வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்காது. மற்றவங்க வந்து வேறு மாதிரி சொல்லிட்டு போவாங்க, ஜென்ரலாக அடிப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, அதுக்குள்ளே போய் பிரித்து பேசுவேன். அதுதான் புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாக வந்து தூரதேச அமைப்பில் தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பில் வேலைகள் அமையும், விட்டு வெளியே தான் இருப்பாங்க, அலைச்சல் இருக்கும், எப்பயுமே அலைச்சல் தான் இருப்பாங்க, வேலை விஷயமா வெளியே இருப்பாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, ஊர் சுற்றுறவங்களாம் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களாம் தான் இருப்பாங்க. ஐடி ஃபீல்டு படித்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போவாங்க. தொழில் பண்ணுறது வந்து இவங்களுக்கு அந்தளவு சாத்தியப்படாது. உத்தியோகம் தான். உத்தியோகத்துக்குன்னு பிறந்தவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க, சரியா நேரில். அதனால் அந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் மிதுன லக்கணத்தில் தான் பிறந்திருப்பாங்க. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகு திசை மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். ராகு திசை நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கிறதா இருந்தாலும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து இவங்களுக்கு குரு திசை மத்தியம பலனை கொடுக்கும். சனி மகா திசை, புதன் திசை மிகச்சிறப்பாக இருக்கும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்க வந்து வழிபாடு கொண்ட தெய்வம் வந்து அட் பர்சன்ட் இவங்களுக்கு எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கேற்ற வழிபாடு பண்ணணும். பொதுவாக மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிட்டாங்கன்னா நல்ல விதமாக பலன் தரும் இவங்களுக்கு. அடுத்து கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கண்ணு கருத்துமாக இருப்பாங்க, சரியா. சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் கரெக்டாக செய்வாங்க. அதாவது இவங்க லைஃப் நல்லபடியாக அமையும், சரியா. நல்ல குடும்பத்தில் பிறப்பாங்க, நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு இன்டெகிரேஷனாக இருப்பாங்க, இணைப்பாக இருப்பாங்க, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை இதெல்லாம் நல்லபடியாக அமையும். யார்கிட்டையும் இணங்கி போவாங்க, ஊரோடு ஒத்து போவாங்க, ஒரு டீமுக்கு தலைவராக இருப்பாங்க, மற்றவங்களை ஒரு என்ன பண்ணுறது, அது ஒருங்கிணைச்சு போகிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ திருவோணம் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சர்வ அமைப்பும் பிறந்தவர்களாக இருப்பாங்க, சர்வ லட்சணமும் ஐஸ்வர்யமும் பிறந்தவர்களாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு வந்து சனிமகா திசை நல்லா இருக்காது, சரியா. சனிமகா திசையும் ராகு திசையும் நல்ல விதமாக இருந்திருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. இவங்க வந்து வாழ்நாள் முழுக்க பெருமாளை கும்பிடுறது நல்லதான், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். அடுத்து வந்து சிம்ம லக்கணம், இவங்க வந்து குடும்பத்தில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, நல்லா உத்தியோகம் பண்ணி குடும்பத்தோடு தான் இருப்பாங்க, விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க, நல்லா கையில் காசு பணம் இருக்கும், நல்லா பேசுவாங்க, உத்தியோகத்தில் நல்லா இருப்பாங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இவங்களுக்கு வரும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும், உடம்பை கவனிச்சுக்கணும். அதை பார்த்துட்டாங்கன்னா இவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் எந்த இடைஞ்சலும் இருக்காது. அடுத்து வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியத்தை முடிப்பாங்க, இதுலேயும் காரிய வெற்றி இருக்கும், அரசியல் கட்சியில் பெரிய ஆள் ஆவாங்க, அரசியல் மந்திரி ஆவாங்க, நல்ல ஒரு நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, தாப்பனால ஒரு ஆதரவு இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அளந்து பார்த்து நிதானமாக செய்வாங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இவங்களாம் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம், சரியா. நல்லா நீதிபதி லெவலுக்கு போனாங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீதிமானாக இருப்பாங்க, நல்ல அமைப்பு தான். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. இவங்க வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானை கும்பிட்டாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து துலா லக்கணம், இவங்க வந்து எடை போட்டு பார்ப்பாங்க, சரியா, எடை போட்டு பார்ப்பாங்க. இவங்க வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு கட்டிக்காராங்க, வியாபாரியாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தொழில்நுட்பமாகவே பார்ப்பாங்க. ஆளுகளை பார்த்தோன்னே யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு பிரித்து பண்ணிடுவாங்க. இருந்த போதிலும் குடும்பத்தில் இணக்கமாக இருப்பாங்க, குடும்ப உறவோடு இருப்பாங்க, அண்ணன் தம்பி உறவோடு இருப்பாங்க, ஒரு பெரிய குடும்பமாக இருப்பாங்க, தொழில் பண்ணுறாங்க, வியாபாரம் சம்சாரி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, பூர்வீகத்திலே இருப்பாங்க, பூர்வீகத்திலே இருந்துட்டு தொழில் பண்ணிவிட்டு அந்த ஊர்லேயே இருப்பாங்க. விவசாயம், ஆடு மாடு கால்நடை வளர்க்குறது, கால்நடை வச்சு பராமரிக்கிறது, பால் உற்பத்தி, மில்க்கு, இப்படி விவசாயம் பண்ணுறது, இப்படி கிராமத்தில் சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அது சாத்தியப்படும். அடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க, சரியா. பிள்ளைகளால் நல்லபடியாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டம் எங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல சாமி கும்பிடுவாங்க, இறைவனோட அருள் கிடைக்கும், இறைவனோட சித்தி கிடைக்கும், நல்ல சாமி கும்பிடுறதுக்கே பிறந்தவங்க இவங்க வந்து பெருமாள் எந்த அளவுக்கு கும்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்க. உடன்பிறந்த சகோதரர்களால் நல்ல ஏற்றமாக இருக்கும், நல்ல ஒரு காரியத்திலும் எல்லா ஒரு காரியத்திலும் இணக்கமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
இருந்தபோதிலும் மனம் ஒரு நிலையில் இருக்காது. சரியா, மனம் ஒரு நிலையில் இருக்காது. சில பேருக்கு வந்து மனப்பிரச்சனை இருக்கும், மனக்லேசம் இருக்கும். அதனால் உடல்நல பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தனுசு லக்கணம், இவங்க வந்து வேலை 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 தான். வேலையில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. பேங்க் ஸ்டாஃபில் வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து கொடுக்கல் வாங்கல இருப்பாங்க, பண பரிவர்த்தனையில் இருப்பாங்க, இடி ஐடி டிபார்ட்மெண்ட், இன்கம் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. வீட்டுக்கே வர மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே தான் இருப்பாங்க, வேலை விஷயமாக ஊர் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து எப்போயுமே ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறதுனால உடம்பை கெடுத்துக்குருவாங்க. சரியா, உடம்பை கெடுத்துட்டு அதுக்காக வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். சரியா, இவங்க வந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து இதில் நல்லா இருப்பாங்க, பண விஷயத்தில் வந்து ரொம்ப செல்வாக்கு பெற்றவங்க இருப்பாங்க. பண பிரச்சனை இவங்களுக்கு இருக்காது. சரியா, பண பிரச்சனை இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. அடுத்து மகர லக்கணம், மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க இணக்கமாக இருப்பாங்க, வீட்டோடு இருப்பாங்க, எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போவாங்க. நல்ல திருமண வாழ்க்கை அமையும், திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், சொந்தத்திலே பொண்ணு அமையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனைவி மக்கள் மேலே பிரியமாக இருப்பாங்க. இங்கே மக்கள்னு நான் பிள்ளைகளை சொல்கிறேன். சரியா, அதனால் இவங்க வந்து பிள்ளைகளை விட்டு போக மாட்டாங்க, ஆசாபாசமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு கூட்டணி நல்லாயிருக்கும். அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, கூட்டணி போட்டு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வெற்றியே தரும். மனைவி கூட கூட்டணி போடலாம். கணவன் மனைவி சேர்ந்து கூட வேலையை ஆரம்பித்தாங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆவாங்க, நல்லாயிருக்கும். இவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மகர ராசி மகர லக்கணத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அடுத்து கும்ப லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வெளிநாட்டு தொடர்பில் தான் இருப்பாங்க. வெளிநாட்டு வேலை ஈஸியாக சாத்தியப்படும். அதே மாதிரி எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், மற்றவங்களுடைய பொருள் கிடைக்கும், மற்றவங்களுடைய சொத்து பத்து கிடைக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல அக்கறையாக இருப்பாங்க. எப்படினாலும் சரி, ஊரை விட்டு ஓடி போனாலும் சரி, வீட்டு மேலே கண்ணாக இருப்பாங்க, உழைச்சதெல்லாம் வீட்டுக்கு கொடுப்பாங்க. சரியா, ஆனால் இவங்க வந்து வீட்டோடு இருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே தான் இருப்பாங்க. ஆனால் வீட்டு மேலே ஒரு கண்ணாக இருந்து பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா, நேரில் எப்போயோ ஒரு நாள் தான் வருவாங்க, ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசை ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் வந்து பொருளாதார ரீதியாக குடும்பத்தை நல்ல நிலையை கொண்டு போயிடுவாங்க. அது ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து சிவன் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா மிகச்சிறப்பை தரும். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அடுத்து வந்து மீன லக்கணம், மீன லக்கணம் வந்து நல்லா ஒரு இதாக இருப்பாங்க, ஃபோர்ஸாக இருப்பாங்க. சரியா, நல்லா இருப்பாங்க, அக்கம் பக்கத்துக்கிட்ட இருக்கிறவங்க அனுசரித்து போவாங்க. இவங்ககிட்ட பழகிறதுக்கே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைவாக இருப்பாங்க, அப்பன் பேரை காப்பாற்றுவாங்க, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவாங்க, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு இருப்பாங்க, நல்ல ஆசபாசமாக இருப்பாங்க, கற்பனை கோட்டையிலே இருப்பாங்க, கனவுல வாழ்க்கையிலே இருப்பாங்க. ஆனால் அதை வந்து சக்ஸஸ் ஆக்கிடுவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து வாழ்நாளில் அதை கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சாத்தியப்படுத்திடுவாங்க. நினைத்ததே முடிப்பவனாக இருப்பாங்க, நல்ல ஒரு வெற்றியை பெறுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து லட்சுமியை கும்பிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மகாலட்சுமி அருள் கும்பிட்டு வந்தாங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரி சார், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிர தசை வரப்போகிறது கிடையாது. பட் இவங்களுக்கு வந்து சனி திசை வந்து சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். சரியா, குரு திசை நல்லாயிருக்கும், சனி திசை சுமாரான பலன்களை கொடுக்கும், ராகு திசை நல்லா இருக்காது. ஓகே, நான் சில லக்கணத்துக்கு தசாயை சொல்லலை, மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது சிலது மறந்து போச்சு. ஓகே, வந்தது லாபம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வருகின்ற வீடியோவில் வேணால் அந்த தசா புத்திக்கு வேணால் தனியாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா நேரமும் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் வீடியோ போட்டதே குரு பயிற்சி போடலாம் தான் சொன்னேன். ஆனால் குரு பயிற்சி பலன்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் திருவோணத்தை பற்றி ஒரு அமைப்பு ரீதியாக சொல்லிவிட்டு குரு பயிற்சிக்கு வரலான்னு இருந்தேன். சரி, இப்போ குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? குரு பயிற்சி வந்து வருகிற 14/5/2025 நடக்குது. சரியா, புதன்கிழமை நடக்குது. சித்திரை மாதம் 31ஆம் தேதி இரவு 10:35க்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதுதான் அதோடைய சாராம்சம். அவர் வந்து அதுக்கடுத்து அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுக்கிறார். வேகமாக எடுத்து கடகத்துக்கு போயிடுவார். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ வக்கரகதியிலே இருப்பார். அதுக்கடுத்து வந்து டிசம்பர் 5க்கு மேலே மறுபடியும் மிதுனத்துக்கு வந்து நேர்கதியில் பயணமாகி மிதுனத்தில் இருப்பார். இதுதான் குருவுடைய நிலவரம். சரியா நேர்களே, தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரக பயிற்சி ஆகுதுன்னா அந்த கிரகத்துடைய நிலைப்பாடு என்ன, சஞ்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு வந்து மிதுனத்தில் இருந்தாலுமே கடகத்தில் ஒரு 50 நாள் கிட்ட இருக்கிறாரு. கடகத்தில் வந்து ஒரு 50 நாள் கிட்ட இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு. அந்நேரம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே அவர் 7ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்கறதுனால அந்த 50 நாட்கள் வந்து இடைப்பட்ட நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறுபடும். நான் அந்த பலன்களை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன், பொறுமையாக கேளுங்க. பல தகவலாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் திருவோணத்தில் வந்து ஜென்ரலாக உள்ள கேரக்டர் சொல்லியிருக்கிறேன், அந்த தசாபுத்தி அமைப்புன்னு சொல்லியிருக்கிறேன், அதுக்குண்டான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து குரு பயிற்சிக்கு சொல்ல போகிறேன். இப்போ 2025 மே மாதம் நடக்கிற குரு பயிற்சி திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி சாத்தியப்படும் அதங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். சரியா நேர்களே, நிறைய சொல்லலாம்.
இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு இன்னும் அந்த ஆதிபத்திய விசேஷம் காரகத்தை எடுத்து சொல்லலாம். வீடியோ லென்த் அதிகமாகும். நிறைய நேரம் சொல்கிறாங்க, ரொம்ப பேசுகிறீங்க சார், வீடியோ லென்த்தை குறைச்சிக்கோங்க, ரத்தன சுருக்கமாக சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதனால நானும் கொஞ்சம் எழுதிட்டு தான் பேசுகிறேன். சில நாட்கள் எழுதவே மாட்டேன், நான் சாமர் ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருப்பேன். பார்த்தோம்னா 1 மணி நேரம் ஆயிருக்கும், இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ வந்து ரத்தன சுருக்கமாக ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வச்சு சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். இப்போ வந்து மகர லக்கணம், மகர ராசியில் பிறந்தவங்க, திருவோண நட்சத்திரம் தான். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்குங்க. உத்தியோகம் தேடி இருக்கிறவங்க உத்தியோகம் பாருங்கள். குறிப்பாக டேபிள் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு, டீச்சர் பணி, மற்ற பணிகளும் நல்லபடியாக கிடைக்கும். சரியா? எழுத்து பணி, டீச்சர் பணி, ஐடி ஃபீல்டு, இது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். சரியா? அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகம் வந்து நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய்மாமன் உறவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகள், பித்தப்பை பிரச்சனைகள்லாம் வரும். வயதானவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கு அந்த தசாபுத்தியும் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? கவனமாக பார்த்துக்கணும். ரைட்டு. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு வந்து குரு திசை நடந்துச்சுன்னா மத்தியம பலனை கொடுக்கும். சனிமகா திசை வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் திசை சூப்பராக இருக்கும். நான் அந்த தசாபத்தியும் சொல்லிடுறேன். இந்த குரு பயிற்சி பலன் சொல்லும்போது தசாபத்தியும் சொல்கிறேன். ஏன்னா தசாபத்தி தான் உங்களுக்கு மெயின், அதுதான் வந்து உங்களுக்கு வழி நடத்தும். இந்த குரு பயிற்சி வந்து கோச்சாரத்தில் உள்ள நடக்கிற பலன்கள். ஸோ ஒரு தனி மனிதன் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு இந்த கிரகங்களுடைய பயிற்சி தான் அப்படியே பலன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கிரகத்துடைய பயிற்சிகள் ப்ளஸ்ஸு ஜனன ஜாதக அமைப்பு ப்ளஸ் வந்து தசாபுத்தி அமைப்பு, இது 3 சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். கோச்சாரங்கிறது மதி, ஜனன ஜாதகங்கிறது விதி, தசாபுத்தி அமைப்புங்கிறது கதி. இந்த விதி மதி கதி சேர்ந்து தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பலனை கொடுக்குது. அதில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதிலே வந்து கோச்சாரத்திலே நிறைய பலன்கள் இருக்குது. புதன் பயிற்சி, சனி பகவான் பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, அதை தான் தினப்பலன்கிறாங்க. அப்புறம் குரு பயிற்சி. ஆனால் இது இருந்தாலுமே வந்து இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி தான் வருட கணக்கில் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க, நல்லா இருப்பீங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தாப்பன வழியில் ஏற்றம் இருக்கும், நல்லா ஊர் சுற்றிட்டு வருவீங்க. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். பிள்ளைகளை கட்டி கொடுப்பீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக சொன்னோம்னா வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. சரியா? குடும்பம் வந்து மிகச்சிறப்பாக அமையும். குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு இதாக இருக்கும். சரியா? நேரிலே காரிய அனுகூலம் இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பான யோக பலன்களை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிடுறேன் நான். இப்போ மகர லக்கணத்துக்கு சொல்கிறேன். மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்க, திருவோணம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தகப்பன் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சரியா? தகப்பன் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அப்பா கூட முடியாமல் போகும். தகப்பன் வழி பங்காளி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூர தேசத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. தேவையில்லாத அலைச்சல்லாம் இருக்கும். சரியா? அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், தாயார் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பின்னடைவு சந்திக்கலாம். அதனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக தூர தேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனைகளை சிக்கிக்கிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர விஷயத்தில் சில அசௌகரிய கோளாறு நடக்கும். அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பலன்கள் சொல்லும்போது ரெண்டையும் சொல்லணும், சாதகத்தையும் சொல்லணும், பாதகத்தையும் சொல்லணும். ஸோ அந்த குரு பயிற்சி நடக்கும்போது சாதகமும் இருக்கும், பாதகமும் இருக்கும். அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்க, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா, நல்லா தாங்க இருக்கும். குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, சுகப்படுவீங்க, தாயாரோட அன்பு இருக்கும், வண்டி வாகனம்லாம் நல்லபடியாக அமையும். விவசாயம், தோட்டக்கலை, பயிர்களை பண்ணுறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக தான் இருக்கும். வேண்டியது கிடைக்கும். வீடு மனை கட்டுறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்லா இருப்பீங்க, ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்வீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா? தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சில நேரம் உடம்பு சோர்ந்து போயிடும், ஆள் டல்லாக இருவீங்க. அப்படி டல்லாகிற நேரத்தில் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? பிரார்த்தனை பண்ணுங்கள், கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, பெரியவங்ககிட்ட ஆலோசனை வாங்குங்க. மற்றவங்களை மதித்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மணி உறவில் சில கான்ட்ராவர்சன் வரும், ஈகோ பிரச்சனை வரும், நண்பர்களை பயிற்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதில் கவனமாகவும் இருக்கணும். அடுத்து வந்து மேச லக்கணம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு காரிய வீரியமாக இருப்பீங்க.
சரியா நல்லா இருக்கும். தொட்ட காரியத்தோட காரிய வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தை கூட அனுசரித்து போவீங்க. எடுத்த காரியம் முடியும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோக அமைப்பில் மிக சிறப்பாக இருப்பீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, பேச்சில் கவனமாக இருக்கணும். வாயை விட்டுறக்கூடாது. வாயை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக கோஆர்டினேஷன் எப்படிப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. மேலதிகாரிக்கு பணிச்சு போங்க. உத்தியோகம் பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. உடல் நல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து தாப்பனார் விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வரும். தாப்பன் வழி உறவு முறையில் பிரச்சனைகள், பாகப்பிரிவினை, பங்காளி பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து ரிஷப லக்கணம் சிறப்பாக இருக்கும். அருமையாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. குடும்பத்துக்காக உழைப்பீங்க. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. பேச்சு நல்லாயிருக்கும். பேசி பிழைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு எடுபடும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம், கலை, திரைப்படம், ஓவியம், ஆடல், பாடல் இதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நல்ல வருமானம் வரும். சரியா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லா அனுபவிப்பீங்க. பொதுவாக இந்த குரு பயிற்சி மொத்தம் ஒரு 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திருவோண நட்சத்திரத்தில். ரைட்டு. இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க விரையும் அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். நைட்டில் தூக்கம் வராது. அதனால் உடம்பு நலத்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப தூங்குறதுக்கு டைம் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உழைச்சி வீட்டுக்கு பணத்தை கொண்டு வருவீங்க. அதனால் டயத்துக்கு தூங்குங்க. உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு டார்ச்சரை கொடுப்பாங்க. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நயந்து போங்க. பிள்ளைகளுடைய திருமணம், படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சுமையாக இருக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சாமி அடிக்க தூரம் கும்பிடுங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதிர்பாராத இடத்துல வம்பு வழக்கு வரும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, பணத்தை கொடுத்தே வாங்கினேன் இதில் பிரச்சனை, பிறகு ஜாமீன் கையெழுத்து போடுறதுல பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைலாம் சிக்கி தவிப்பீங்க. அதனால் இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து மிதுன லக்கணத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தை பார்த்துக்கோங்க. சரியா, உத்தியோகத்தில் சில பிரச்சனை வரும். தொழில் மாற்றம் வரும். தொழிலில் சில இறக்கம் வரும். இருந்த போதிலும் ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, ஒரு ஆச்சாரமாக இருப்பீங்க. ஒரு ஒழுக்க சிலராக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பனார் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொத்து பத்தெல்லாம் கையில் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கடன் மனை உறவு நடக்கும். திருமணம் நடக்கும். இந்த அமைப்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை தான் இருக்கும். உத்தியோகத்திலும் தொழிலில் தான் சில நெருக்கடி வரும் வழியா. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் விரயத்தை குறைச்சிக்கணும். சரியா, விரயத்தை நீங்கள் குறைச்சிக்கணும். விரயத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தாயார் உடல்நலத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. தாயார் உடல்நலம், வண்டி வாகனத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். வண்டி வாகனத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பின்னாடி சந்திக்கிற மாதிரி இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா, அதனால் கொஞ்சம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோக உங்களுக்கு கணவன் மனை உறவிலும் சில பிரச்சனைகள் வரும். சரியா, கணவன் மனை உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், அவங்ககிட்ட சில கான்ட்ராவர்சன் பிரச்சனை எல்லாமே வரும். அது குடும்பத்தை பாதிக்கும். அதனால் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி உறவு முறையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கடக லக்கணத்துக்கு செலவு தாங்க. செலவு நிறையா இருக்கும். சுப செலவாக இருக்கும். எங்கேனாச்சும் கல்யாணம், காது குத்து, அலையிறதாக தான் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இருந்தாலும் அதை ரசித்து செய்வீங்க. வேறு வழி இல்லாமல் நான் போய் ஆகணும் அப்படிக்காக ஒரு பந்தாவுக்காக பெருமைக்காக போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் பணம் செலவாகத்தான் செய்யும். பண விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அயன சேன போக நல்லாயிருக்கும். நல்லா ஒரு இதாக இருப்பீங்க. படுத்து நல்லா தூக்கம் வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன கொஞ்சம் கடனோடு இருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு கடன் இல்லை. அலைச்சலோடு இருப்பீங்க. செலவுகளோடு இருப்பீங்க. கடன் வாங்குறீங்களாங்கிறது அடுத்த விஷயம்தான். கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு வரத்தான் செய்யும். ஏன்னா ஓவராக செலவு பண்ணோம்னா கடன் வாங்கி தான் ஆகணும். அதனால் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பும் வரத்தான் செய்யும். எந்த அளவுக்கு செலவை குறைச்சிட்டிங்களோ அந்த அளவுக்கு கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். சார் வேறு என்ன சார் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா தம்பி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். தம்பி டார்ச்சர் கொடுப்பான். தம்பினாலே பிரச்சனை தான். இந்த தங்கப்பதக்கம் படத்தில் சொல்லுவார், தம்பினாலே பிரச்சனை தான் அப்படிம்பாரு. அது மாதிரி தம்பிகளால் ரொம்ப பிரச்சனை இருக்கும். தம்பிகள் எதனாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க அறிவுபூர்வமாக இருப்பாங்க. அண்ணன் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. சரியா, அண்ணன் என்னன்னா அண்ணன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் தம்பிகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. தம்பிக்கு எதனாச்சும் பிரச்சனை பண்ணி உங்களை பாடாப்படுத்துவானுங்க. மற்றபடி வேறு என்ன சார் பிரச்சனை இருக்கும்னா, உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும். டார்ச்சர் இருக்கும். பணி சுமை இருக்கும். அதனால் ஹெல்த் இஷ்யூ வரும். மென்டல் டார்ச்சர் இருக்கும். குறிப்பாக இந்த ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப இருக்கும். ஃபினான்ஸில் இருக்கிறவங்க, பேங்க் செக்டரில் இருக்கிறவங்க, பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டார்ச்சர், மன உளைச்சல்லாம் இருக்கும். சரியா,
வேலைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆள் டல்லாகி சோர்வாவீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. சரியா? வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பான லாபம் இருக்கும். வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். சரியா? வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, டுட்டோரியல் காலேஜ் வச்சுருக்கிறவங்க, புக் ஸ்டாப் வச்சுருக்கிறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியா வச்சுருக்கிறவங்க, இந்த எத்தனையோ சேனல் வச்சுருக்கிறாங்களா, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் சேனல் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைத்தொடர்பில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கிறவங்க, அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சாமானியப்பட்டவங்க சொன்னோம்னா கிளர்க்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க மிக சிறப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கிறது. சார் வேறு என்ன சார் பிரச்சனைனா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரியா? குடும்பத்தில் வந்து அறிவு உத்தம் நடக்கும். அப்படின்னா அறிவு உத்தம்னு என்னென்னா, நான் சொல்கிறது கரெக்டாக, நீ சொல்கிறது கரெக்டான ஒரு ஈகோ பிரச்சனையிலே குடும்பத்தில் சண்டை போயிட்டுருக்கோம். அதனால் இந்த ஈகோ பிரச்சனையை விட்டுருங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு சரி சரின்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுக்கடுத்து வேறு என்ன சார் பிரச்சனை? பிள்ளைகளால் பிரச்சனை. பிள்ளைகளாலே பிரச்சனை தான். இந்த காலத்தில் பிள்ளைகள் ஒரு 18-20 வயசு ஆச்சுன்னா அதனால் பிரச்சனை தான். அதில் கட்டி கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைன்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஆம்பளை பையனா அவ்வளோதான். அவன் கொஞ்சம் கல்யாணம் ஆனாலும் அப்பா மேலே தான் டார்கெட்டாக இருப்பான். அப்பன் சொத்து நமக்கு வேணும், அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா சம்பளம் வாங்கி என்ன பண்ணுறாரு, ஏன் அவர் செலவு பண்ணுறாருன்னு அப்பானை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பானுங்க. அது மாதிரி பிரச்சனைலாம் இப்போ இருக்கும். இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த டார்ச்சர் பிரச்சனைலாம் இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து விஷயத்துலேயும் பிரச்சனை இருக்கும். கோர்ட்டு வயதாக கேஸுன்னு இருக்கும். அம்மா வழி சொத்தோ அப்பா வழி சொத்தோ ஏதோ ஒரு சொத்தில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து பைசல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலையும் சில பிரச்சனை இருக்கும். சரியா? சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் தொழில் எதிர்பார்த்த செலவுகள், அசௌகரியங்கள், அலைச்சல்கள், சில என்ன சொல்கிறது, தொழிலில் வந்து சில பின்னடைவு இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதில் கவனமாக இருங்க. கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும், இருந்தாலும் தொழிலில் சில இறக்கம் இருக்கும். சரியா? தொழில் நல்லா போகும், ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்காது. கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். வட்டி கொடுத்து வாங்குறவங்க, ஃபினான்ஸ் வச்சுக்கிறவங்க, இன்சூரன்ஸ் அந்த இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்களே, பணம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. இருந்தாலும் திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரும். தொழில் ரீதியாக சில அலைச்சல்கள், தொழிலுக்காக லோனில் கடன் வாங்குறது, பேங்கில் லோன் கடன் வாங்குறது, மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறது, இப்படிலாம் சில அமைப்புகள் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அதுபோக இவங்களுக்கும் இவங்கள பார்த்துக்கணும். சில பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு. அந்த அளவு இயல்பாக இருக்க முடியாது. மனமும் உடலும் ஒரு நிலையில் இருக்காது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த குரு பயிற்சி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசில் வந்து ஒரு உளைச்சல் இருக்கும், அலைச்சல் இருக்கும், உளைச்சலும் இருக்கும். சரியா? வியாபாரம் தொழிலில் உள்ள பிரச்சனை காரணமாக நீங்கள் வந்து ஒரு இயல்பாக இருக்க முடியாது. கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யோகம் கை கொடுக்கும். சரியா? மிக சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருக்கும். அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ராஜாவாக இருப்பார். அப்பா ராஜா இருப்பார். நான் தந்தை சொல்மிக்க மந்திரையில் சொன்ன மாதிரி அப்பா வந்து உங்களை நல்லா லீடு கொடுப்பாரு. அப்பா வழி உறவு முறையில் நல்லா இருக்கும். அப்பாவுடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாப்பனவரோட அதிர்ஷ்டம் இருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். சரியா நேர்களே? துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். வம்பு வழக்கில் சிக்கிக்கிடுவாங்க. சரியா? அது குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் வம்பு வழக்கில் சிக்கிடுவாங்க. அதனால் அடுத்த பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா பிரச்சனை ஆகிரும், போலீஸு கேஸுன்னு வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து செலவுகள் ஆகும். அந்த பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையாகி அது வந்து எதனாச்சும் செலவு எடுத்து விட்ரும். அதுக்காக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா வருமானம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. கூடுதலாக சில பழக்க வழக்கங்களால் சில தப்புகளை பண்ணிட்டு அதுக்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அதுக்காக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஆள் தளர்ந்து போயிடுவாங்க, சோர்வு அடைஞ்சிருவாங்க, சிக்கலாயிரும். என்னடா இது அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் உண்டாக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிற பெண்கள் விஷயத்துலேயும் சரி கவனமாக இருக்கணும். பிற பெண்கள்லாம் என்ன, உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல உள்ள பெண்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள், இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆண்களுக்கு தான் பிரச்சனை, பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து அலைச்சல் தான் இருக்கும், ஆனால் யோகமும் இருக்கும். குரு பயிற்சி வந்து அலைச்சலை கொடுக்கும், ஆனால் யோகத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். அலைச்சல் இருக்கும், இருக்கிற இடத்துல இருக்க வைக்காது, ஒரு இடத்துல இருக்க வைக்காது, சுத்த வைக்கும், ஊர் சுத்த வைக்கும், வீட்டை விட்டு கிளப்பி விட்டுரும். எங்கேனாச்சும் போய் பணம் சம்பாதிச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுரும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல
வீட்டை விட்டு வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை நான் அலைஞ்செல்லாம் வெளியூர் வெளி மாநிலத்துக்குலாம் போக மாட்டேன், வீட்டோடு தான் இருப்பேன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சரியா? விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி வந்து ஒரு இடமாற்றத்தை தான் கொடுக்கும், இடமாற்றத்தோட ஒரு இன்பத்தை கொடுக்கும். சரியா? அந்த இன்பம் நல்லா இருக்கும், அடுத்தவங்க சொத்துலாம் கிடைக்கும், குறிப்பாக மனைவி வழி சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசின்னு சொல்லணும், நான் மகரம்னு வார்த்தை சொல்லவே இல்லை, திருவோணத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மகரம் வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி. ஆனால் என்னென்ன சார் பிரச்சனை இருக்கும்? பிரச்சனைன்னு பார்த்தோம்னா என்ன, கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன அலைஞ்சு திரிஞ்சு இருப்பீங்க, மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பீங்க, அவ்வளோதான். குடும்பத்துக்காக மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. குடும்பத்துக்கான எதுக்கு, குடும்பத்துக்கு பணம் தேவைப்படும், மனைவி நிறைய சம்பாதிச்சிட்டு வா அப்படின்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 இடத்துக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு பணம் சம்பாதிச்சாதான் மனைவி கையில் காசு கொடுக்க முடியும். அதனால் மனையை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது ஒரு நல்லதுக்கு தான். சரியா? அதுபோக வந்து மூத்த சகோதர வழியில் பிரச்சனை வரும். மூத்த சகோதரன் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு சில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து குடும்பத்தில் சில நெருக்கடி இருக்க தான் செய்யும். சரியா? மனைவி வழியில் பிரச்சனைனால குடும்பத்தில் பிரச்சனை வரத்தானே செய்யும். குடும்பம்னாலே மனைவி வச்சு இருக்கிறது தானே. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் ஒருத்தனுக்கு நீடித்த குடும்பம் இருக்கும். பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் தான் தாய் தப்பம் கூட இருப்போம். அதுக்கங்கிட்டு ஒரு 50 வருஷம் மனைவி கூட வாழ்கிறோம்னா 50 வருஷம் மனைவி கூட தான் வாழ்வோம். மனைவி, நம்ம பிள்ளைகள், பேர குழந்தைகள் கூட தான் வாழ்வோம். மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள் எல்லாமே மனைவியை வச்சு வர்றது தான். ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணை வச்சு வருது, பெண்ணுக்கு ஆணை வச்சு வருது. அதனால தான் கணவன் மனைவி உறவுங்கிறது பெருசுங்கிறாங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் வந்து அடுத்து ஒரு தலைமுறையை நம்ம கொடுக்கும். ஒருத்தனுக்கு திருமணமானால் தான் குழந்தைய பற்றுக்க முடியும், அப்பான்னு ஒரு ஸ்தானம் வரும். அதுக்கடுத்து அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா தாத்தான ஒரு இது வரும். அது யார் மூலியமாக வருது, அந்த மனைவி மூலியமாக வருது. அதேமாதிரி பெண்ணுக்கு வந்து ஆண் மூலியமாக வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் சந்ததியில் உண்டாக்குறாங்க, உறவு முறையை வளர்க்குறாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, குடும்பத்தில் சில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக லக்னத்தில். அடுத்து தனுசு லக்னம் சிறப்பாக இருக்குங்க, நல்லா இருப்பீங்க, ஆள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சி நல்லா இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருக்கும், திருமண அமைப்பு நல்லபடியாக நடக்கும், திருமண ஆனவர்கள் நல்லா இருப்பீங்க, கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை நல்லா இருக்கும், நண்பர் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அசோசியேஷன் போட்டு வேலை பார்க்குறவங்க, டீம் ஒர்க் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? குறிப்பாக ஐடி வேலை பார்க்குறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, டீச்சர், வாத்தியார், ப்ரொஃபஸர், லெக்சர் யாராக இருந்தாலும் சரி, பள்ளி, கல்லூரி, பேராசிரியர், ஓராசிரியர், எல்லா ஆசிரியருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்க எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவங்களே கவனமாக இருக்கணும். மன ஒரு நிலையில் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆசிரியர் சமையலே இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருஷ்டி போடும், கண் திருஷ்டி போடும், அதனால் கவனமாக இருக்கணும். செவ்வாய் ஞாயிறுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுங்க. சரியா? திருஷ்டி சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. திருஷ்டி இருக்குது உங்களுக்கு. பொதுவாகவே இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருஷ்டி இருக்குது. அதனால 3 லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுங்க. ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த கண் திருஷ்டி திருச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைனா 2 சூடத்தை வாங்கி வீட்டில் மனைவி கிட்டே அம்மா கிட்டே சொல்லி, வயதில் மூத்தவங்ககிட்ட சொல்லி திருச்சி சுற்றி வெளியே வச்சு பொருத்தி விட்டுருங்க. சரியா? அந்த கண் திருஷ்டி படம் சொல்லடி படலாம், கல்லடி படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது, கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க வேறு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் தொழிலில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். அதுபோல் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உத்தியோகம் தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மகர லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து என்ன, கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். மகர லக்கணம் மகர ராசியிலேருந்து ஆரம்பித்தேன், முடிஞ்சு போச்சு. ரைட், ஒரு ரவுண்டு வந்தாச்சு. மகர லக்கணத்துலேருந்து ஆரம்பித்தோம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே ரைட் நேர்களே, திருவோணத்துக்கு ஒரு ரவுண்டு வந்துட்டேன், பொதுவாக சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு சில பழங்களை சொல்லியிருக்கிறேன், அதுக்கு சில வழிபாடும் சொல்லியிருக்கிறேன், இடையில தசாபுத்தியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். குரு பயிற்சிக்கும் ஒரு ரவுண்டு வந்திருக்கிறேன், நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை நல்லா கொஞ்சம் பிரித்து சொல்லலாம், இன்னும் இதை கொஞ்சம் கிளாரிட்டியாக எலாபரேட்டாக நல்லா சொல்லலாம். பட் அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது, உங்களுக்கும் அது ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா இதுக்கு சொல்கிறானா அதுக்கு சொல்கிறானா ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் லக்கண ரீதியாக சொன்னதுனால இது ஒவ்வொருத்தருக்கு போய் சேர்ந்துருக்கும். லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சு கொஞ்சம் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும், லக்கணம் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இருந்த போதிலும் மொத்த பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பயிற்சி வந்து உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்க தான் செய்யும். சரியா? கொஞ்சம் அலைச்சலோட தான் ஆதாயம் இருக்கும், லாபம் இருக்கும். சரியா? லாபம் இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ஒரு வரியில் சொல்லிட்டு போனோம்னா தொழில் நல்லா இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து விரயமும் இருக்கும். அலைச்சலோட ஒரு தொழிலில் அலைச்சல் இருக்கும், அந்த அலைச்சலோட ஆதாயமும் இருக்கும், அந்த ஆதாயம் வந்து வருமானமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதா இருந்தால், தொழில் விஷயமாக நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிப்பீங்க.
சம்பாதிச்ச பணம் அப்படியே வீட்டுக்கு வரும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் உத்தியோகத்துக்கு போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, மற்ற ஏதோ பண்ணுறாங்க, தொழில் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் கண்ட இடத்துல விட்டுருவாங்க. வீட்டில் ஒன்றும் இருக்காது. நம்ம என்றைக்கு வீட்டில் வந்து பணம் கொடுக்குறோமோ அதுதான் அசட்டாக இருக்கும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை தான் கொண்டு போக முடியும். அதை மனைவிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ கொடுத்து அதை வந்து அவங்க வந்து அதை வேறு வழிக்கு நல்வழிக்கு பயன்படுத்துவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டுவாங்க. சொந்த வீடு கட்டுறவங்க அடுத்த ஒரு கடை கண்ணி ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவோம்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வீட்டோட வந்து கொடுக்கணும். சரியா நேர்களே? நிறைய பேர் இதான் தப்பு பண்ணிடுறாங்க. வீட்டில் ஆலோசனை பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அவங்ககிட்ட கொடுத்தேன், இவங்ககிட்ட கொடுத்தேன்னு பணத்தை வந்து கண்ணா பண்ணமாக சிதறடிச்சிடுறாங்க. சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, சேமிக்கிறது தான் முக்கியம். இப்போ வந்து சேமிப்பீங்க, திருவோண நட்சத்திரத்துக்காரங்க இந்த காலகட்டத்தில் சேமிப்பீங்க. உங்கள் பணம் கன்சாலிடேட்டாக உங்கள் வீட்டுக்கு வரும். வீட்டில் வந்து உங்கள் தாய்கிட்டேயோ உங்கள் தாரத்துக்கிட்டேயோ இருக்கும். ஆணுனா தாய் தாரம், பெண்ணுனா அப்பா கணவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா கல்யாணமாகாத பெண்கள் வேலைக்கு பண்ணாலுமே அப்பா கிட்ட வந்து தான் கொடுக்கணும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கணும். இப்படி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும்.